ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி லோட்டஸ் பியூட்டி அண்ட் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2 உருளைக்கிழங்கு நான் குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி 1 ஸ்பூன் கடலை மாவை எடுத்து கொஞ்சம் தண்ணி கலந்து வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து பொரி கடலை மாவையும் கூட தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கலாம். எது வேணால் போட்டுக்கலாம், கடலை மாவு இல்லைன்னா பொரி கடலை மாவு. நான் இன்றைக்கி கடலை மாவு 1 ஸ்பூன் எடுத்து தண்ணி ஊற்றி இப்படி நல்லா கலந்து வச்சுக்கிட்டேன். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கிட்டோங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு பிடிக்கலைன்னா நீங்கள் விட்டுருங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி நீளமாக நறுக்கி போட்டுக்கோங்க. நல்லா வதக்குங்க பெரிய வெங்காயத்தை. ஒரு 3 பச்சை மிளகாயை நடுவில் கீறி போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. இஞ்சி வந்து ஒரே ஒரு துண்டு இடித்து இப்படி போட்டுக்கலாம். ஒரு பூண்டு ஒரு 3 இடித்து போட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இஞ்சி பூண்டு விழுது போடக்கூடாது, இப்படி இடித்து போட்டால் தான் நல்லாயிருக்கும் வாசமாக. இதோட உருளைக்கிழங்கு ஒரு 2 உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு அதோடு போட்டு ஆட் பண்ணி கிளறி விடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சள்தூள் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் போட்டால் தான் நல்லா கலராக இருக்கும். மஞ்சள்தூள் ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதோடு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கலந்து வச்சுருக்கோம்ல கடலை மாவு, அதை வந்து ஊற்றி அதோடு போட்டு கிளறி விடணும். கொஞ்சம் வேகணும் கடலை மாவு. அதை உருளைக்கிழங்கோடு போட்டு கிளறி வேக விடணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதித்த உடனே திக்காயிடும். இதுதான் வந்து ஹோட்டலில் வைக்கிறாங்க, இப்படி தான் வைக்கிறாங்க. ஹோட்டலோட ரகசியமே இதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.